ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 3D தமிழா. இன்னைக்கு இந்த வீடியோவில் அலைட் மோஷனில் வீடியோ எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்மி நேரத்தில் ஒரு நல்ல வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு உங்களுக்கு வேணுங்கிற இமேஜையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியோவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆடியோட ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் அந்த நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்களா, அது எந்தெந்த இடத்துல ஆட் பண்ணுறீங்களோ அந்தந்த இடத்துக்குலாம் புக் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு புக் மார்க்கு, அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு இன்னொரு புக் மார்க் ஆட் பண்ணுறேன். இந்த இமேஜ் கொடுக்குற எஃபெக்ட் எப்படி கொடுக்குறதுக்கு கடைசியில் நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். புக் மார்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ப்ளஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி அது வேணுங்கிற லிரிக்ஸை கூகுளில் போய் நான் தமிழ் லிரிக்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற லிரிக்ஸை கூகுளில் போய் எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கலர் பிளாக்கில் வச்சுக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நான் இப்போ லிரிக்ஸை பேஸ்ட் பண்ணுறேன். லிரிக்ஸை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கலர் பிளாக்கில் கொடுத்துட்டு அதுக்கு வேணுங்கிற ஃபாண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். நான் தமிழ் லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தமிழன்ட்டாங்கிற ஃபாண்ட்டை கூகுளில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபாண்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க டிக்கை கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். டிக் கொடுத்ததுக்கப்புறம் கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் இசட் ஸ்கேலை வச்சு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இசட் ஸ்கேலில் போய் சைஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பை ஆப்ஷனை வச்சு கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போ நான் டெக்ஸ்ட்டை கரெக்டாக சென்டரில் வச்சு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி மேலே அங்கே டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும். ஒரு இந்த இது போட்டு ப்ளஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்து அதில் டூப்ளிகேட் ஆஸ் லேயர்னு இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா லேயர் உங்களுக்கு டூப்ளிகேட்டாக ஆட் ஆயிரும். நான் இப்போ 2 லேயர் ஆட் பண்ணிட்டேன். 2 ஆட் ஆனதுக்கப்புறம் ரெண்டையும் உங்களுக்கு அந்த ஆடியோ எந்த இடத்துல முடியுதுன்னு ப்ளே பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே புக் மார்க் ஆட் பண்ணனால அந்த அளவு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அடுத்த டெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ரெண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே இருக்க டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு ட்ராயிங் அண்ட் எட்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ராயிங் அண்ட் எட்ஜ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ட்ரா கிராஜுவலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அந்த எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ட்ராயிங் அண்ட் எட்ஜுக்குள்ளே போய்ட்டு ட்ராயிங் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கும். மேலே ட்ராயிங் ப்ராக்ரஸ்க்குள்ளே போய்ட்டு அதில் ட்ரா கிராஜுவலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவதாக ட்ரா கிராஜுவலி இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. நான் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த எஃபெக்டில் எப்படி எடிட் பண்ணுறது நான் சொல்கிறேன். எண்டுக்கு 2 இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு எண்டுக்கு, ரெண்டாவது இன்னொரு எண்டுக்கு இருக்கும். அந்த எண்டுக்கு மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் இந்த டெக்ஸ்ட்டோட லாஸ்ட் வரைக்கும் இழுத்து விட்டுக்கோங்க. நான் இப்போ இழுத்து விட்டுருக்கேன். அனிமேஷன் கீயை டெக்ஸ்ட்டோட லாஸ்ட்டுக்கு இழுத்துட்டதுக்கப்புறம் இந்த எஃபெக்டில் அவ்வளோதான் எடிட்டிங் பண்ணோம். இப்போ வெளியே வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போங்க. திரும்பி இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லெஃப்ட் சைடில் மேலே கலர் அண்ட் ஃபில்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு வேறு கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற கலர் சூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது மேலே எப்படி எழுதுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடச்சிரும். இப்போ இமேஜுக்கு எப்படி எஃபெக்ட் தரதுன்னு பார்க்கலாம். நான் இமேஜுக்கு பல்ஸ் அண்ட் சைஸ்னு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது நான் ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே பல்ஸ் சைஸ்ன்னு இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு பல்ஸ் சைஸ் இருக்குல்ல, ரெண்டாவது இருக்குது பாருங்கள், அந்த பல்ஸ் சைஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்டில் ஸ்டாண்டர்ட் எஃபெக்டே போட்டிருக்கேன். ஸ்டாண்டர்ட் எஃபெக்ட் ஆன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃப்ரீக்வன்சிக்கு 3 வச்சுக்கோங்க. 3.50 அந்த மாதிரி சம்திங் வச்சுக்கோங்க. நான் 3.30 வச்சுருக்கேன். அடுத்து சிங்க்குள்ளே போகணும்.
கீழே சிங்கில் இமேஜோட ஸ்டார்டிங்கில் வச்சு ஒரு அனிமேஷன் கீ, லாஸ்ட்டில் வச்சு ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணி ஸ்டார்டிங்கில் நான் 1 வச்சுக்கிறேன். அடுத்து க்ரோவில் 1 ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டு ஒரு லைட்டாக ஒரு பாயிண்ட் மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க. அடுத்து ஸ்டார்டிங் ஃபேஸு அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இமேஜில் எடிட் பண்ண வேண்டியது அவ்வளோதாங்க. இமேஜில் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடச்சிரும். அடுத்து இதே மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணி நீங்கள் அடுத்த லிரிக்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனோன்னே வீடியோ கிளாரிட்டி சூஸ் பண்ண சொல்லணும். நான் இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டி நான் 720pயில் வச்சுருக்கேன். ஹெச்டி பிரிண்டில் 720pயில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ குவாலிட்டி சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க.